السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய தொடர்பு திருமறை குர்ஆனோடு அதிகமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் குர்ஆனுடைய அந்த ஓசைகள் தான் கேட்டுக்கொண்டிருக்கும். அதிகமான தொடர்போடு இந்த குர்ஆனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த மாதத்தில் நாம் என்ன செய்கிறோம், அடைகின்றோம். இதே நிலை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஏனென்றால் திருமறை குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால், இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்பதற்கு எதற்குன்னு சொன்னால் இந்த குர்ஆனை தந்ததற்காகத்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அதாவது இந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும். ஏன் தெரியுமா? இந்த மாதத்தில் தான் மக்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடிய இந்த வேதத்தை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஏராளமான இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான். எதற்காக? மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக. ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும், இந்த இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை சொல்லுவதற்காக ஏராளமான இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி இறைவன் அனுப்பி இறை தூதர் இருக்கிறாங்களா இல்லையா, இவர்களுக்கு இறைவன் ஒவ்வொரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனக்கு அல்லாஹ் அற்புதத்தை தந்திருக்கிறான். அது என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹ் தந்த அற்புதம் திருக்குர்ஆன் தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்ப திருக்குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு வாழும் அற்புதம். அதோடு யார் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களை அது நேர்வழிப்படுத்தும். அதோடு யார் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வார்கள். அதோடு யார் தொடர்பில் இருக்கிறார்களோ படைத்தவனை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வான்மறையை, ஒரு மாமறையை இன்னைக்கு நாம் கையில் வைத்திருக்கிறோமே. இந்த குர்ஆனோடு ரமலானில் எப்படி நாம் அதிகமான தொடர்போடு இருக்கிறோமோ அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உடலிலிருந்து உயிர் போற வரைக்கும் திருக்குர்ஆனை நாம் படிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை அரபியில் படிக்கும் பொழுது அதற்கு ஒரு நன்மை அல்லாஹ் தருகிறான். அதே நேரத்தில் அரபியில் மட்டும் பதித்தால் போதுமா? திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனை பொருள் உணர்ந்து விளங்கி படிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆன் சம்பந்தமாகவே திருக்குர்ஆனிலேயே சில வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுறான். அதுல ஒரு சில குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்படிப்பட்ட குர்ஆன் தெரியுமா? சாதாரண குர்ஆன் இல்லை. இந்த திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 59வது அத்தியாயம் 21வது வசனம். திருக்குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் ரஐதஹு ஹாஷியம் முத்தஷத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ் வதில்கல் அம்சாலு நதுரிபஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே இந்த குர்ஆனை, அதாவது அல்லாஹ் குர்ஆனை மனித சமுதாயத்துக்கு இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால், மனிதர்களுக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். எப்படிப்பட்ட குர்ஆன் தெரியுமா? இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? அந்த மலை அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து
பிளந்துவிடக்கூடியதை நீர் பார்ப்பீர். குரானை படித்தால், குரானை வாசித்தால், குரானை தொட்டால் நம்முடைய நிலை என்னாகும்? அல்லாஹ்வுக்கு சரண்டர் ஆயிடுவோம், அல்லாஹ்வுக்கு உரியவராகவே ஆகிவிடுவோம். அல்லாஹ் மலையை பற்றி சொல்றான், இந்த மலையின் மீது நாம் இந்த குரானை இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வுக்கு பயந்து வெடித்து சிதறி இருக்கும், பணிந்து இருக்கும். இதைத்தான் நீர் காண்பீர் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் சிந்திப்பதற்காக, மனிதர்கள் சிந்திப்பதற்காகவே இந்த எடுத்துக்காட்டுகளை நாம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 39வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபா கிதாப முத்தஷாபிஹன் மசானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா ذிக்ரில்லாஹ் ذلك ஹுதல்லாஹி யஹ்தி பிஹி மையஷா வ மன் யுضلில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாத். இப்படிப்பட்ட வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ்வே மிக அழகிய செய்தியை வேதமாக அருளினான். இந்த வேதத்தில் என்ன இருக்குது? அழகான செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ்வே மிக அழகிய செய்தியை வேதமாக அருளினான். அது ஒன்றுக்கொன்று ஒப்பானதாகவும் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் உள்ளது. தமது இறைவனின் அஞ்சுவோரின் தோள்கள், அல்லாஹ் சொல்றான், தமது இறைவனின் அஞ்சுவோரின் தோள்கள் இதனால் மெய் சிலிர்த்து விடுகின்றன. சில நேரங்களில் குர்ஆனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்களேன், தோல் அப்படி சிலிர்த்துறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாருக்கு? யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, பயபக்தியோடு இறையச்சத்தோடு இந்த குர்ஆனை நாம் தொட்டமைங்களே, நம்முடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்து விடும், அவர்கள் அல்லாஹ்வுக்குரியவராக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், பின்னர் அவளின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக மிருதுவாகி விடுகின்றன. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழி. இதன் மூலம், இந்த குர்ஆன் மூலம் அல்லாஹ் சிலர் என்ன செய்கிறான்? நேர்வழியில் செலுத்துகிறான். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவர் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இந்த வசனங்கள்லாம் நமக்கு என்னத்தை எடுத்து காட்டுது? குர்ஆனை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட நல்லவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. குர்ஆனை படிக்க படிக்க புடம் போட்ட தங்கங்களாக நாம் மாறுவோம். ஆனால் திருக்குர்ஆனோடு தொடர்பு நமக்கு எப்படி இருக்குது? ஏன்னோ இந்த ரமலான் வந்த உடனே திருக்குர்ஆனோடு அதிக தொடர்பில் இருக்கிறோம். அதோடு முடிச்சிடலாமா? ரமலான் முடிஞ்ச உடனே ஷவ்வால் பிறை ஒன்ன பார்த்த உடனே குர்ஆனை ஏறங்கட்டிடலாமா? இல்ல, குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒத்த வரியில பதில் சொல்றாங்க. ஒத்த வரியில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துன்னு கேட்கிறீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா குர்ஆனை நீங்க பார்க்கலாம். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நிலை பாருங்க. இந்த நிலையை நாம் எடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில குர்ஆன் பிரதிபலிக்கணும். குர்ஆனை ஓதுவது நன்மை, ஆனால் அந்த குர்ஆனை செயல்படுத்துவது அதைவிட நன்மை. குர்ஆனை ஓதுனா மட்டும் போதுமா? குர்ஆனை மனப்பாடம் பண்ணா மட்டும் போதுமா? அதை ஓதி மனப்பாடம் செய்தை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாசம் நமக்கு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, குர்ஆனை படிக்க படிக்க என்ன நிலை தெரியுமா ஆகும்? நம்முடைய ஈமான் அதிகரிக்குங்க. ஈமான் அதிகரிக்கும். நம்முடைய நிலை எப்படி இருக்குது? நாளுக்கு நாள் ஈமான் அதிகரிக்கிறதா, இல்ல ஈமானுடைய நிலை அப்படியே இருக்கிறதா, அல்லது ஈமானுடைய தன்மை குறைஞ்சு போகுதா? நாம என்ன பிரியப்படுறோம்? ஈமான் அதிகரிக்கும் நினைக்கிறோம். அது அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். 5வது அத்தியாயம் 8வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன். மூமின்கள் யார் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார் தெரியுமா? உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். மாடி அல்லாஹ்வா என்று அல்லாஹ்வுடைய பெயரை பற்றி சொன்னாலே அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அது மட்டுமில்ல, அவனது வசனங்கள் அவர்களிடம் எடுத்து கூறப்பட்டால், குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால்,
குர்ஆனுடைய வசனங்களை படித்தால் அதை படிக்க படிக்க என்ன நிலை ஏற்படும்? அவர்களுடைய ஈமான், இறை நம்பிக்கை அது அவர்களுக்கு அதிகப்படுத்தும். அவர்கள் தமது இறைவன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட வசனங்கள் நம்மைக்கு என்ன எதை எடுத்து காட்டுகிறது? குர்ஆனோடு அதிகமான தொடர்பு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோமா? குர்ஆனை படியுங்கள், தமிழில் படியுங்கள், சத்தம் போட்டு படியுங்க. உங்க குடும்பத்தார் கேட்கட்டும். எதையெல்லாம சத்தம் போட்டு பேசுறவங்க, எதையெல்லாம சத்தம் போட்டு பார்க்கிறவங்க, பிக் பாஸ உட்கார்ந்து குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, சினிமாக்களை உட்கார்ந்து குடும்பத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க, செல்போன்ல அந்த ரீல்ஸை உட்கார்ந்து ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதையெல்லாமோ கூட்டாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய நாம் ஏன் திருமறை குர்ஆனை கூட்டாக உட்கார்ந்து படிப்பதற்கு தயங்குகிறோம்? ஏன் திருமறை குர்ஆனை எடுத்து படிப்பதற்கு நாம் தயக்கம் காட்டுகிறோம்? எடுத்து படியுங்கள், மனசு ஆறுதல் வரும். ஏன்? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் உங்களிடத்தில் பேசுகிறான். கஷ்டம் வருதுன்னு வைங்களேன், உங்களுக்கு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, நெருக்கடி வருது, என்ன பண்றது? யார்கிட்டயாவது போய் சொன்னா அவன் என்ன செய்வான்? கூட ஒரு 4-5 விஷயத்தை சேர்த்து விட்டு டென்ஷன் ஏற்படுத்துவான். எங்க ஆறுதல் தேடுறது? அல்லாஹ்ட்ட தான் ஆறுதல் இருக்குது. திருமறை குர்ஆன்ல தான் ஆறுதல் இருக்குது. ஒரு நெருக்கடி வரும் பொழுது வேற ஒண்ணும் பண்ண வேணாம், தனியா உட்கார்ந்து குர்ஆனை நீங்க படிங்களேன், சத்தம் போட்டு படிங்களேன், குர்ஆனுடைய விளக்கங்களை சத்தம் போட்டு படிங்களேன். உங்களுடைய மனசு ஆசுவாசப்படுகிறதா இல்லையான்னு பாருங்கள். நிம்மதி அதில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த நேர்வழியா இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனோடு இன்ஷா அல்லாஹ் எப்படி ரமலான்ல அதிகமான தொடர்போடு இருக்கிறோமோ அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் காலம் முழுவதும் தொடர்போடு இருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு நாம் அனைவர்களும் அப்படிப்பட்ட நன்மக்களாக குர்ஆனோடு அதிகமான தொடர்புள்ள நன்மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தான் புறப்பாக்கணும். இன்னைக்கு தான் என்ன செய்யணும்? புறப்பாக்கணும். இன்னைக்கு தான் புறையை பார்க்கக்கூடிய நாள். நபி வழி அதுதான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். ஆனா பிறையை பார்க்காம என்ன செய்யறாங்க? நோன்பு பிடிக்கக்கூடிய சில மக்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது நபி வழி கிடையாது. பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும், கண்ணால் பார்த்த பிறகு என்ன செய்யணும்? நோன்பு நோற்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பிறையை பார்க்கக்கூடிய நாள். இன்ஷா அல்லாஹ் பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் ரமலானுடைய நாள் ஒன்றாக கணக்கிடப்பட்டு இன்னைக்கு நாம் நோன்பு வைக்கணும். இன்று இரவு நாம் நோன்பு வைக்க வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நோன்பாக இருந்தால் பிறை தென்பட்டது விட்டு என்று சொன்னால் இஷாவுடைய தொழுகை 8:30 மணிக்கும், இஷா இரவு தொழுகை சலாத்துல்லைல் 8:50க்கும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு மார்க்க சொற்பொழிவு நடைபெறும். சகோதர சகோதரிகள் அனைவரும் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.